ஹிண்டன்பர்க் ஜனவரி 2023ல் அதானி நிறுவனத்தின் மீது அதில் வந்துட்டு சில குளறுபடிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதனால் அந்த நிறுவனத்தினுடைய பங்குகள், அந்த குழுமத்தினுடைய பல பங்குகளின் விலைகள் தாறுமாறாக விழுது. என்னதான் அவங்க மேலே மற்ற குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், அவங்க வந்து இத்தனை வருடமாக இருந்தாலும், இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வந்தது முதல் முறை. அதே நேரத்தில் இவ்வளவு வீழ்ச்சி கண்டதும் ஒரு பெரிய ஒரு தாக்கமாக இருந்தது. திரும்ப அவங்க மேலே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அந்த தாக்கம் வந்துட்டு ஒரு பயங்கரமான, இதுவரை வரலாறு பார்க்காத ஒன்றா இருந்தது. அப்படிப்பட்ட ஹிண்டன்பர்க், அந்த ஹிண்டன்பர்க் 2 ஆண்டுகள் கழித்து ஜனவரி 15, 2025ல் அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் தலைவர் நேட் ஆண்டர்சன் அவர் என்னன்னா, இந்த ஹிண்டன்பர்க் குழுமத்தை, அந்த ஆராய்ச்சி நிறுவனத்தை நாங்கள் கலைக்க போகிறோம், இனிமேல் எங்களுடைய வேலை இது இல்லை, நாங்கள் இனிமேல் இது செய்ய போகிறதில்லை அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. ஏன் அப்படி அறிவிச்சாரு, இதுவரை அவங்க செஞ்ச என்ன பிரச்சனைகளை வந்து வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் என்ன, அது எல்லாத்தையும் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வணக்கம், இது அபிஷ் சேனல். இப்போ நம்மளுடைய காணொலிகள் தொடர்ந்து போகிறதுக்கு நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் மெம்பர்ஷிப் ஒன்று இருக்குது. ஜாயின் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நீங்கள் சேர்ந்துக்கலாம். நம்மளுடைய சேனலில் எந்த ஒரு காணொலிக்கு போனாலும் இந்த ஜாயின் அப்படிங்கிற பட்டன் இருக்கும். அந்த ஜாயின்கிற பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஜாயின் அப்படின்னு அங்கே வரதுலேயே நீங்கள் கிளிக் பண்ணி அதில் சேர்ந்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மாதம் 29 ரூபாய் எடுப்பாங்க. எப்போ வேணாலும் கேன்சல் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினால் சேர முடியல, பல காரணங்கள் இருக்குது, கிரெடிட் கார்டு சரி இல்லை, இல்லாட்டி யூபிஐ பேமெண்ட் ஏற்றுக்க மாட்டேங்குதுன்னு நினச்சிங்கன்னா எந்த ஒரு காணொலிக்கும் போய் மொபைலாக இருந்தால் நேரடியாகவே அந்த ஆப்ஷன் இருக்கும். ஒரு வேலைக்கு லேப்டாப்பாக இருந்தால் இந்த 3 புள்ளியை கிளிக் பண்ணிங்கன்னா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். இந்த தேங்க்ஸுங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ அமௌண்ட் நம்மளுடைய ஒரே ஒரு டைமில் அந்த அமௌண்ட் சார்ஜ் செய்யப்படும். 40 ரூபாய் மினிமம் இந்தியாவை பொறுத்தவரை. நாட்டுக்கு நாடு மாறுபடும். எவ்வளோ வேணுமோ அவ்வளோக்கு நம்ம வந்துட்டு கூட்டிட்டு நீங்கள் ஒரு தடவையில் எவ்வளோ தரணும்னு நினைக்கிறீங்களோ தரலாம். சில நண்பர்கள் தந்தும் இருக்காங்க, அவங்களுக்கு மிக்க நன்றி. இந்த 2 வகைகளில் நம்மளுடைய சேனல் நீங்கள் ஊக்குவிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களால் செய்ய முடியும். 2014, 2017 தான் வந்துட்டு ஹிண்டன்பர்கை தொடங்குறாரு. அதற்கு முன்னாடியே நேட் ஆண்டர்சன் வந்துட்டு ஒரு விசில் ப்ளோயர் ரிப்போர்ட் வந்து SEC என்று சொல்லக்கூடிய செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்சஸ் கமிஷன், அந்த இங்கே இருக்கிற செபி மாதிரி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த நிறுவனத்துக்கு வந்து அந்த ஒரு குழுமத்துக்கு இவர் அனுப்புகிறார். இந்த மாதிரி ஆர்டி லீகல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹெட்ஜ் ஃபண்டில் சில முறைகேடுகள்லாம் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு விசாரிக்கணும்னு சொல்லி அது கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டி லீகல் இவங்க மேலே கேஸ் போட்டு, ஆனால் வழக்கு நடத்தி அதில் வந்து தோற்று கடைசியில் ஃபைனும் அவங்களுடைய அந்த ஃபவுண்டரை சஸ்பெண்ட் பண்ணுற லெவலுக்கு போச்சு. இதுதான் இவங்களுடைய தொடக்கம். 2015 பார்த்தீங்கன்னா TCA குளோபல் அப்படிங்கிற ஒரு ஃப்ளோரிடா பேஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட். பொதுவாகவே இவங்களுக்கு ஃபைனான்ஷியல் பேக்ரவுண்ட் இல்லைனாலும் ஃபைனான்ஷியல் கம்பெனிஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய முறைகேடுகள் வெளிக்கொண்டு தான் இவங்களுடைய நோக்கம் அப்படின்னு அவங்க வந்தாங்க. 2015 TCA குளோபல்ங்கிற ஹெட்ஜ் ஃபண்டுக்கு திருப்ப அவங்க பண்ணி 2021 TCA மேலே SEC வந்துட்டு ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய 2 முக்கியமான தலைவர்கள் மேலே அவங்க வந்துட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி ஃபைனும் கலெக்ட் பண்ணப்பட்டது. 2016 ஸ்டாட்டிம் ஹோல்டிங்ஸ் அப்படின்னு சொல்லி அட்லாண்டா பேஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட், இதில் வரைக்கும் அமெரிக்காவில் தான் இருக்காங்க. ஸோ அந்த நிறுவனத்தின் மீது இவர் வந்துட்டு புகார் சுமத்துறாரு. அதுலேயும் வந்துட்டு சார்ஜ் ஃப்ராட் இருக்குது அப்படின்னு சொல்லி SEC சார்ஜ் பண்ணி அதுலேயும் ஃபைன் வாங்குறாங்க. 2016 நேட் ஆண்டர்சன் வந்துட்டு ஹாரி மார்கோபோலோஸ்ங்கிற அந்த பெர்னி மேடாஃப்னு ஒரு மிகப்பெரிய பங்குச்சந்தை மோசடி செஞ்ச ஒருத்தர், அதை பற்றி நம்மளுடைய சேனலில் கூட காணொலி இருக்கு, அதையும் நீங்க பார்க்கலாம். அவருடன் சேர்ந்து கொண்டு பிளாட்டினம் பார்ட்ஸ் சொல்லக்கூடிய 1.4 பில்லியன் ஹெட்ஜ் ஃபண்ட், பெரிய பெரிய ஆளுகளை அவங்க நெருங்க இதுதான் வந்துட்டு முதல் கட்டமாக அமையுது. அந்த மாதிரி ஒரு இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க இதுலேயும் ஃப்ராட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதில் 7 பேருக்கு கிரிமினலி இண்டக்டட், அதாவது ஃப்ராட் செஞ்சதில் கிரிமினலி சார்ஜ் வச்சு அவங்களுக்கு வந்துட்டு ப்ளீடிங் கில்ட்டி அப்படிம்பாங்க. அதாவது அவங்க வந்துட்டு நாங்களே குற்றத்தை ஒத்துக்கிறோம், இல்லாட்டி அந்த வழக்கில் வந்துட்டு தோத்தது நடந்தது. ஆகஸ்ட் 2023 SEC வந்து அந்த ஃப்ராடை வந்து செட்டில்மெண்ட் பண்ணி முடிச்சுக்கிட்டாங்க பிளாட்டினமோட. 2017 நேட் ஆண்டர்சன் திரும்பவும் ஒரு விசில் ப்ளோவர் ரிப்போர்ட் அனுப்புறாரு. வெஸ்ட் மவுண்டைன் பார்ட்னர்ஸ் அப்படிங்கிற அதுவும் அட்லாண்டா பேஸ்ட் ஹெட்ஜ் ஃபண்ட், இது வரைக்கும் இவங்க அமெரிக்காக்குள்ள தான் இன்னமும் இருக்காங்க. 2017 தான் ஹிண்டன்பர்க் ரிசர்ச்ங்கிற அந்த நிறுவனத்தையே தொடங்குறாரு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முதல்ல இந்தியாவை தாண்டி அமெரிக்காவை தாண்டி இந்தியாவில் யூஎஸ்ல லிஸ்ட் இருக்கக்கூடிய இந்திய நிறுவனம் ஈரோஸ் இன்டர்நேஷனல் மிக பிரபலமான நிறுவனம் நமக்கு தெரியும். அந்த பெயர் பெற்ற நிறுவனத்தின் மேலே அதில் வந்துட்டு அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ் இருக்குது, ஃப்ராட் இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து புகார் தெரிவிக்கிறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வந்துட்டு இவங்க மேலே வழக்கு தொடர்றாங்க. ஈரோஸ் இன்டர்நேஷனல் இவங்க மேலே வந்துட்டு மான நஷ்ட வழக்கு தொடர்றாங்க. அந்த வழக்கு வந்து தள்ளுபடி செய்யப்படுது. திரும்ப 2019 வந்துட்டு இவங்க மறுபடியும் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குன்னு இன்னொரு ஒரு சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுறதுக்கு ஒரு ரிப்போர்ட் தராங்க. 2023 8-6 ஆண்டுகள் கழித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நியூயார்க் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் அந்த நிறுவனத்தை டீலிஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ 2025 செபி வந்து அவங்க மேலே பிரச்சனை இருக்குன்னு சொல்லி அந்த டைரக்டர் சுனில் லல்லா அவரை வந்துட்டு அந்த எந்த விதமான பங்குச்சந்தை நடவடிக்கைகளும் பார் பண்ணி ரெகுலேட்டர் வந்து அவங்களுக்கு ஃபைனும் போடுறாங்க. இது போன்றது ஒரு பின்னணியில தான் இவங்க வந்து அதானி குடும்பத்தின் மீது ஜனவரி 2023 புகார் வைக்கிறாங்க. அப்புறம் சமீபத்தில் கூட அதை ஃபாலோ பண்ணி இன்னொரு ரிப்போர்ட்டும் வெளியிட்டாங்க.
ஸோ இந்த நிறுவனம் வந்துட்டு 2025 இப்போ 2 ஆண்டுகள் கழிச்சு ஏன் போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட நேட் அண்டர்ஸ்டன் ஒரு லெட்டர் எழுதியிருக்காரு. அதில் ஏன் இப்போ வந்து டிஸ்பேண்ட் பண்ணுறோம், அதாவது டிசால்வ் பண்ணிட்டு கலைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த விதமான குறிப்பிட்ட காரணமும் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். பட் ஒருத்தர் வந்துட்டு எனக்கு தெரிந்த ஒருத்தர் மிகவும் எனக்கு கொடுத்த ஒரு பெரிய ஞானம் என்ன அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டை நம்மளுடைய சக்ஸஸ்ஃபுல் கேரியர் வந்துட்டு மிகவும் ஒரு சுயநலமான ஒரு செயலாக மாறிவிடும். அது மாதிரி இருக்கும்போது எனக்கு அந்த ஒரு உணர்ச்சி வர்றதுனால இதற்கு மேலே நம்ம என்னெல்லாம் சாதிக்க நினைச்சோமோ அது எல்லாத்தையும் நம்ம சாதிச்சிட்டோம், வெளிக்கொண்டு வர வேண்டிய அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ்லாம் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதனால் இதற்கு மேலே எனக்கு எந்த விதமான வேலையும் இங்கே இல்லை அப்படின்னு நான் வந்துட்டு உணர்ந்தேன். அதே நேரத்தில் நான் நினைத்ததை தாண்டி நிறைய பேர் வந்து எப்படி நீங்கள் இதெல்லாம் செய்கிறீங்க, எப்படி தைரியமாக செய்கிறீங்க, அதை தாண்டி உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீஜர்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் காண்பிக்கிறாங்க, கேட்குறாங்க. அதற்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த 6 மாதங்களில் ஒரு ஃப்ரீயாக ஓப்பன் சோர்ஸாக ஒரு ஸ்டடி மெட்டீரியலும் எங்களுடைய ஆராய்ச்சிகள் எப்படிலாம் செய்யப்படுது அப்படிங்கிறத ஒரு டீச் பண்ணுறதுக்காக கற்பிக்கிறதுக்காக செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வந்துட்டு கிரியேட் பண்ண போகிறோம். அதை அடுத்த 6 மாதங்களில் நான் உருவாக்க போகிறேன். அதே நேரத்தில் அடுத்த 2 ஆண்டுகளில் இந்த இது வந்துட்டு வெறும் ஹிண்டன்பர்க் அப்படிங்கிறது நானா மட்டும் இல்லாமல் இது ஒரு தொடர் நிகழ்வாக உலகம் முழுக்க நிகழக்கூடிய அனைத்து இர்ரெகுலாரிட்டிஸுக்கும், அனைத்து குழப்பங்கள் ஊழல்களுக்கு எதிராக பலரும் இது போல தோன்றணும் அப்படிங்கிறதுக்காக இதை வந்து நாங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறோம். அதன் பின் மக்களுடைய யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவனுக்கெல்லாம் உதவியாகவும் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. சட்டத்துக்குட்பட்ட அதிகாரிகள் மட்டும் இல்லாமல் இது போன்ற துணிவுள்ள பல நிறுவனங்கள் இந்த உலகத்துக்கு தேவை. அப்பதான் அக்கௌண்டிங் இர்ரெகுலாரிட்டிஸ் என்னென்ன லூப் ஹோல்லாம் சட்டங்கள்ல இருக்கு இது எல்லாத்தையுமே நமக்கு தெரிய வரும். எங்களுடைய காணொலி பிடித்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட உடனுக்குடன் வரும். நன்றி, வணக்கம்.